ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனத்தின் முன்பகுதி. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். தேவன் படைத்த வானத்தையும் பூமியையும் கர்த்தர் சாட்சியாக வைக்கிறார். மனிதர்களாகிய நாம் மனிதர்களை சாட்சியாக வைப்போமானால் இங்கு தாம் படைத்த வானத்தையும் பூமியையும் தேவன் சாட்சியாக வைக்கிறார். எதற்காக? நமக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன் என்று சொல்வதற்காக வானத்தையும் பூமியையும் கர்த்தர் சாட்சியாக வைக்கிறார். மாத்திரமல்ல, நமக்கு விரோதமான சாட்சியாகவும் வானத்தையும் பூமியையும் கர்த்தர் வைக்கிறார். தேவன் நமக்கு விதித்திருக்கிற கட்டளைகளையும் நியமங்களையும் நாம் கைக்கொண்டு நடக்கும்போது நமக்கு ஆசீர்வாதத்தையும், அதை மீறி நாம் நடக்கும்போது சாபமும் உண்டாகும். தேவனுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் நாம் எதிர்த்து நிற்கும்போது கர்த்தர் நம்முடைய தலைக்கு மேலே உள்ள வானத்தை வெண்கலமும் கீழுள்ள பூமியை இரும்புமாக வைப்பேன் என்றார். அப்படின்னா ஏற்ற வேளையிலே மழையை கொடுக்க வேண்டிய வானம் மழையை கொடுக்காது, பூமி தன்னுடைய விளைச்சலை கொடுக்காதபடி தேசத்திலே பஞ்சம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை படைத்து உண்டாக்கின தேவனை, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனை நாம் தொழுது சேவியாதபடி, அதாவது சிருஷ்டி கர்த்தரை வணங்காதபடி அவராலே படைக்கப்பட்ட பொருட்களை வணங்கும் போது சாபம் உண்டாகிறது. நாமே சாபத்தை வருவித்துக் கொள்கிறோம். தேவன் வானத்தையும் பூமியையும் சாட்சியாக வைக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 1 அதிகாரத்தில் வானங்களே கேளுங்கள், பூமியை செவிகொடு என்று தேவன் வானத்தையும் பூமியையும் அழைத்து, நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்கள் எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். மாடு தன்னுடைய எஜமானனையும் கழுதை தன்னுடைய ஆண்டவனுடைய முன்னணையையும் அறியும், ஆனால் என் ஜனங்களோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். காலையிலே மேய்ச்சலுக்கு சென்ற மாடு மாலையிலே தன்னுடைய எஜமானனின் வீடு, தன்னுடைய மாட்டு கொட்டகை இதுதான் என்று அறிந்து தானாக வந்துவிடும். அதே போல கழுதையும் தான் இருக்க வேண்டிய தன்னுடைய எஜமானனுடைய வீட்டுக்கு வந்து சேரும். ஆனால் என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமலும் உணர்வு இல்லாமலும் என்னிடத்தில் திரும்பாமலும் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய நிலைமை என்ன? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிசாய்க்கிறோமா? அவர் நமக்கு முன் வைத்திருக்கிற மரணம், ஜீவன், ஆசீர்வாதம், சாபம், இவைகளில் நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம்? ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள தேவனுடைய சத்தத்துக்கு செவிசாய்ப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்கு வேண்டிய சகலத்தையும் இந்த பூமியிலே படைத்து எங்களை ஆசீர்வதிக்கிற உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து உம்முடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொண்டு நடக்கத்தக்கதான கிருபை தாங்க. உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஏற்ற வேளையிலே வானம் தன்னுடைய மழையையும் பூமி தன்னுடைய விளைச்சலையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை படைத்த உம்மை நாங்கள் மறந்து விடாதபடி, மறுதளித்து சாபத்தை வருவித்து கொள்ளாதபடி உம்முடைய கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கவும் உம்முடைய சமூகத்திலே வந்து சேரத்தக்கதான கிருபை தரும்படியாய் உம்முடைய கரங்களுக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.